சார்ட்ட உள்ள ஜெனூனான குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு படம் கொஞ்சம் சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணாமல் டைரக்ஷன் பண்ணாமல் இருக்கும்போது, ஒரு பெரிய குடோன் ஸ்ரீபெரும்புதூர்ல எங்கள் சொந்தக்கார குடோன் இருக்குது, ரைஸ் மில் குடோன். அதுக்கு நான் ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருந்தேன். இப்போ கமல் சாருக்கு விஸ்வரூபம் படத்தில் ஓப்பனிங் ஃபைட் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட் பண்ணதுக்கு லொக்கேஷன் தேடிட்டு இருந்தாங்க. அந்த மில்லை வந்து பார்த்தாங்க. கமல் சார் வந்தார். அந்த இடம் அவருக்கு பிடிச்சி போச்சு. பிரம்மாண்டமான ஹைட்டு, பிரம்மாண்டமான மிஷினரியோடு இருக்கும் அது. உடனே ஓகே, இங்கே ஓகே பண்ணிக்கங்க அப்படின்னாரு. ஷூட்டிங் ஒரு ஃபைட் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 5 நாள் சொன்னாங்க, 10 நாள் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சதும் கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டு பேசணும்னு வச்சுக்கங்களேன். 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000, ரூ. 10,00,000 பேசியாச்சு. ஒரு ரூ. 5 கொடுத்தாங்க. ரூ. 5 ஆஃபீஸில் செக் போட்டு வர சொல்லுங்கள். ஒரு 1 வீக் ஷெடியூல் முடிச்சதும் வர சொல்லுங்கள், கொடுத்துடலாம்டான்னு கமல் சார் சொன்னால் ஓகே தானே, ஓகே அப்படின்ட்டோம். அதே மாதிரி ஒரு வாரம் கழித்து அங்கே போனோம். சார் அந்த ரைஸ் மில்காரங்க வந்திருக்காங்க. ஓ, வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, கூட 5,00,000 செக் எழுதி அப்படியே கொடுத்தாரு. இல்லைடா இவ்வளோ கரெக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி 10,00,000 நமக்கு நல்ல பெரிய அமௌண்ட்டு தானே அப்படின்னா, ஒரு காந்தியா ஏதோ சம்திங் ஒரு மேனேஜர் இருந்தார். அப்போ நான் அவரை தனியாக கூப்பிட்டேன். கொஞ்சம் வாங்க அப்படின்னு. 10,00,000 நல்ல பேமெண்ட்டு, கமல் சார் கரெக்டாக பண்ணிட்டாரு, நீங்கள் வேணால் ஒரு 1,00,000 நான் உங்களுக்கு தானே வச்சுக்கோங்க. இல்லை சார், வேணாம் சார். ஏன்? கமல் சாருக்கு தெரியாதுங்க, நீங்கள் இதை வச்சுக்கோங்க. கமல் சார் எங்களுக்கு உயரமான இடத்துல எங்களை வச்சுருக்காரு சார். நான் சாதாரண ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா எனக்கு 50,000 சம்பளம் கொடுப்பாங்க. அவர் 80,000 கொடுக்குறாரு. 80,000 1ஆம் தேதி 1ஆம் தேதி டானே எங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவார். அவ்வளோ ஜெனூன் அவர் இருக்கும்போது ஏன் சார் எங்களுக்கு இந்த பணம்லாம் எதுக்கு? வேணாம் சார். கமல்ஹாசன்கிட்ட சம்பளம் பேசும்போதே அவர் பேசினாராம், நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார். அந்த மேனேஜர் சொல்லி தான் எனக்கு தெரியும். எல்லோரும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 50,000 போகணும்னு நினைப்போம்ல. ஏன்னா கமலா சார் 2 வருஷம் படம் எடுப்பார், நமக்கு சம்பளம் பேசினா கட்டுப்படி ஆகாது. ஒரு 50,000 கொடுத்துருங்க சார். 80,000 வாங்கிக்கோங்க, எந்த தப்பும் பண்ணாதீங்க சொல்லி வேலைக்கு சேர்க்குறாரு. அவங்களும் அதே மாதிரி நடக்கிறாங்க. சூப்பர். அதனால் அது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் வந்து வரக்கூடிய தலைமுறைகள் கற்றுக்கணும்.